1000 குழந்தைங்களுக்கு 8 குழந்தைங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் வரும். இந்த 8 குழந்தைங்கள்ல முக்காவாசி குழந்தைங்க வந்துட்டு ஃபீமேல் குழந்தைங்களா தான் இருப்பாங்க. ஓகே, எனக்கு கத்துக்கிட்ட காலத்துல இருந்து நான் பார்த்தது எல்லாமே பெரிய மனுஷங்க தான். தட் மீன்ஸ் above the age of 60. அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, டாக்டர் நான் 100 வயசு வாழணும்னு எனக்கு ஆசை இல்லை, ஆனா இருக்கிற வரைக்கும் என் சொந்த காலில் நடக்கணும், சொந்த கையில் சாப்பிடணும், யூரின் வந்துச்சுன்னா பாத்ரூம் போகணும், மோஷன் வந்துச்சுன்னா பாத்ரூம் போகணும், இதை என்னால் திருப்பி கொடுக்க முடியும். இதுதான் திருப்பி கொடுக்க முடியும். ஸ்காலியோசிஸ் பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்கோபி பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொன்னீங்க. சொல்ல எண்டோஸ்கோப்பினா அதில் என்ன விஷயம், என்ன அட்வான்டேஜ்? அதில் சின்ன வயசுல நம்ம வயிறில் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழிச்ச மாதிரி பார்த்துருப்பீங்களா இல்லையா? அதற்கு மேலே கிழிச்சிருக்காங்க. அடுத்தது இங்கேருந்து இங்கே வரைக்கும் அறுத்துருக்காங்களா? இப்போ வயிறில் ஆப்ரேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க? இப்போ லேப்ரோஸ்கோபி பண்ணிடுறாங்க. அதே தான் சார் ஸ்பைன்லேயே எண்டோஸ்கோபி. நடுமுதுகை கட் பண்ணவே மாட்டோம், அவசியம் இல்லை. நடுமுதுகை கட் பண்ணாமல் எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் நரம் அமுக்கத்தை எடுக்கிறது தான் எங்களோட மெயினான வேலை. அதை எப்படி எடுக்கிறோம், அங்கே எப்படி போய் ரீச் ஆகிறோம்? ஒன்று எண்டோஸ்கோப்பில் ரீச் ஆகிறது அட்வான்டேஜ், இல்லை மைக்ரோஸ்கோப்பில் ரீச் ஆகிறது அட்வான்டேஜ். ஓகே, ஓப்பன் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டே வரோம் நாங்கள். எதுக்குன்னா அந்த மசிலை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. எண்டோஸ்கோப்பியில் ஸ்பைனு ஸ்காலியோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உசேன் போல்ட் மாதிரி ஓடிடலாம் சார். அவரே ஸ்கோலியோசிஸ் பேஷண்ட் தாங்க சார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு பொதுவாக ஒரு டவுட் டாக்டர், நிறையா தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஹைட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பேக் பெயின் வரும்னு சொல்லுவாங்க. உண்மையா டாக்டர்? கண்டிப்பாக நம்ம ஊரில் உண்மைங்க சார். ஏன்னா நம்மளோட காமன் ஹைட், தட் மீன்ஸ் சவுத் இண்டியன்ஸோட காமன் ஹைட் 5.5 to 5.7 தான். நம்ம ஊர் வாசக்காலோட உயரமும் அவ்வளோதான், நம்ம வச்சிருக்க சேரும் உயரம் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட எர்கனாமிக்ஸை ரெடி பண்ணிடுவோம். என்ன மாதிரி 6 அடி தொட்டவங்களாம் பேக் பெயின் வரும். கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மகேஷ். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு இன்டர்வியூவாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மருத்துவம் அப்படிங்கிறது எல்லை தாண்டி மிகப்பெரிய உயரத்தை தொட்டுருச்சு. ஆனால் அதுக்கான அவேர்னஸ் இந்த மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள்ல இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால் சராசரியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை நிறைய பேர் வாழ முடியாமல் போயிடுது. இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு நிமிர்ந்த நன்னடைனார்ல பாரதி. அதனால் நிமிர்ந்த நன்னடை அதான். மனுஷனாக இருந்தாலே இப்படி நேராக நிற்கணுங்கிறது தானே மனுஷனானா, அது வரத்துக்கு தானே அவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு. இது சாத்தியமா எல்லாருக்கும் அப்படின்னு பேசுகிறதுக்காகவே ஒரு மனுஷன் வந்திருக்காரு. மரியாதைக்குரிய டாக்டர் விக்னேஷ் புஷ்பராஜ் அவர்கள், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். பாரதியார் நீங்கள் சொன்னீங்க இல்லை, எல்லா பேஷண்ட்டுக்கிட்டையும் நான் சொல்கிறதே அது ஒன்று. அப்படியா? பார்த்தீங்களா? பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு புரியாது. பாரதி தெரியுமா? தெரியும் சார். அவர் சொன்னார் இல்லையா, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பாரு, அதை செய்யப்பா போதுன்னு தான் சொல்லி அனுப்புறது. அதே தான் எல்லா இடத்துலையும் கூண் உளுந்து கடைசி வரைக்கும் கூட ஆயிடுது. முக்கியமான ஒரு முதல் கேள்வி, எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்பைன் தான். ஆனால் யாருமே அக்கறை எடுத்துக்காத ஒரு விஷயமும் ஸ்பைன் தான். கரெக்டான வார்த்தை. இதை நாங்கள் சயின்டிஃபிக்கலாக சொல்கிறோம். அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எங்களுக்கு வேர்ல்டு கிளாஸ் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, காமன் கோல்டு, நம்ம ஜலதோஷம் இரும்பலுக்கு அடுத்தது மேக்சிமம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு காரணமே ஸ்பைன் ப்ராப்ளம் தான், பேக் பெயின், நெக் பெயின் தான். இந்த இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஈரோடு மகேஷ் தகுதியான நபர் அப்படிங்கிறது என் குடும்பத்தை, என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த அத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா நான் அதில் பிஹெச்டியே பண்ணியிருக்கேன் பேக் பெயினில். அவ்வளோ பேக் பெயின் சில விஷயங்களை கடைபிடிக்கணும்னு இருக்குல்ல, அதெல்லாம் கடைபிடிச்சாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நல்லா இருக்கேன். இதே அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் டாக்டர், இன்றைக்கி நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்காலியோசிஸில் நீங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க. சில ஃபோட்டோஸ் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அப்போ நான் பார்த்தப்போ ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒரு குழந்தைய அவ்வளோ தூரம் ஸ்காலியோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய ஒரு நார்மல் லைஃபுக்கு நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியமா? முதல்ல சார், ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்க. நான் இன்ட்ரெஸ்டடாக ஸ்பைன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் இல்லைங்களா? அந்த குழந்தைய நேர் பண்ணுறது மூலியமா என்னோட அடைஞ்ச மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்க்கும்போது அதை என்னோட ஸ்பெஷாலிட்டியே எடுக்க எனக்கு தோணுச்சு. 16லேருந்து 21 வயசுக்குள்ள மேக்ஸிமம் அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்களால் நார்மல் குழந்தையா மாற்றி கொடுத்துருவோம். 13 வயசுலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் சார். ஓகே, தெரிய ஆரம்பிச்சும் போது வைத்தியம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே மக்களுக்கு 22 வயசு ஆயிடுது. 13 தான் தெரியுமா டாக்டர்? அது முக்காவாசி சார். சார் அது 2 டைப் ஆகும். ஒன்று குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அம்மாவுக்கு தெரியாது இல்லையா, வில்லேஜ் சைட்ல இருந்து, நீங்களும் ஊர் பக்கம் இருந்து வந்தால் தான், நானும் ஊர் பக்கம் இருந்து வந்தால் தான். எத்தனை நாள் மாச்சு குழந்தை தெரியறதுக்குன்னா ஒரு 90 நாள் ஆயிடுச்சுமாங்க. அந்த 3 மாசம் விட்டமின் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால எலும்பு சரியா ஃபார்ம் ஆகிறது ஒரு விதமான ஸ்கோலியோசிஸ். அது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ்னு சொல்லுவோம். குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்றாங்க பாத்தீங்களா, மென் உமன் 2 பேருமே ஏஜ் அட்டன் பண்ணும்போது வரக்கூடிய ஸ்கோலியோசிஸ் தான் உலக அளவுல இருக்கிற காமன் டைப் ஆஃப் ஸ்கோலியோசிஸ். நாங்க அதை அடலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னு சொல்லுவோம். குழந்தை 11 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும். 13 வயசு ஆனும்போது கரெக்டாக அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் லைட்டாக முதுகு வளைய ஆரம்பிக்கும். நாம் அன்னைக்குன்னு பார்த்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்னையே மாற்றிடுவோம்.
நல்லா வந்து ஃபுல் கவர்டு ட்ரெஸ்ஸாக போயிடுவோம். புரியுது. ஓகே. பாப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் லேட் ஆகிடும், அவங்க அம்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லேட் ஆகிடும், அடுத்தது குடும்பத்துக்குள்ள டிஸ்கஷன் முடியறதுக்குள்ள 22 வயசு முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே வந்தால் பெருசாக கூண் உழுவுறதுக்கு முன்னாடி 100% சரி பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்காலியோசிஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 11 வயசு ஆகிடும். இல்லைங்க சார், 11 வயசுல தான் வர ஆரம்பிக்கும் இந்த டைப் ஆஃப் ஸ்காலியோசிஸ். கரெக்டாக அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணும்போது தான் வளைய ஆரம்பிப்பாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா 1000 குழந்தைங்களுக்கு 8 குழந்தைங்களுக்கு ஸ்காலியோசிஸ் வரும். இந்த 8 குழந்தைங்களில் 3/4 குழந்தைங்க வந்துட்டு ஃபீமேல் குழந்தைங்களா தான் இருப்பாங்க. ஏன்? அது ஜெனட்டிக் அப்படிதாங்க சார். ரிசர்ச் போய்கிட்டே தான் இருக்கு. அந்த 8ல் 7 குழந்தைங்க ஃபீமேல் தான், 1 மட்டும்தான் மேல். ஸோ ஃபீமேலுங்கும் போது நம்ம ஊர் ட்ரெஸ் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுது. அண்ட் ஃபீமேல்ன உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த பயம். அடுத்தது ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்ன்றவங்களை பார்த்தாலே அடுத்த பயம். ஆமாம், கத்தி வச்சுருவாங்க, மாப்பிள்ள போகாத அந்த சைடு அறுத்து விடுவாங்கடானே ஓடிடுவாங்க. கடைசியில் பேஷண்ட்டையும் சரி பண்ணாமல் விட்டுருவான். இவன் அட்வைஸ் பண்ணி இவன் நல்லா இருப்பான், சரியாக வேண்டியவர் சரியாகாமே இருப்பார். நான் நிறைய ரெகுலராக கேட்பேன், சரிப்பா சர்ஜரி வந்தால் கை வராது கால் வராதுன்னு சொன்னாங்களே, யார் சொன்னாங்கன்னு நான் பேஷண்ட்டுக்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருன்னு புளிப்பாங்க. யார் சொன்னாங்கன்னே மறந்து போயிருப்பாங்க. அவ்வளோ பேர் சொல்லியிருப்பான் டாக்டர், பாவம். உண்மை. ஆனால் இன்னொரு விஷயமா யோசிச்சா டாக்டர், ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் இல்லாத ஒரு சராசரி பொருளாதாரம் சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த பாதிப்பு வருது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க முதல்ல யோசிக்கிறது இதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது. ரெண்டாவது யோசிக்கிறது, இவ்வளோ செலவு பண்ணி கடனுடனே வாங்கி பண்ணாலும் அது சரியாகுமாங்கிறது. சரியானாலும் அது வாழ்க்கை முழுக்க கன்னியூ ஆகுமாங்கிறது. இந்த ஸ்காலியோசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த என்ன சொல்கிறது, வளைந்த முதுகுத்தண்டுன்னு சொல்லலாமா? வளைந்த முதுகுத்தண்டுன்னு சொல்லலாம். நம்மளோட கலோக்கியில் சொன்னால் கூண் விழுந்த முதுகுன்னு சொல்லலாம். நம்ம பேரழகன் படத்தில் சூர்யா சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரை முன்னாடி நாங்கள் பார்த்துருந்தோம்னா சரி பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த ஏஜ் ஃபேக்டர் தான். ஏஜ் ஃபேக்டர் தான். புரியுது. ஸோ இந்த 3 விஷயமும் எப்படி டாக்டர் நீங்கள் எப்படி சார்? நான் ஒன்னொன்னாவே சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க்கை பற்றி சொல்லிடுறேன். நான் இதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் இருக்கோம். சரி. தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவங்களோட கடமை. ஓகே. நான் மட்டும்தான் பண்ணுவேன் நான் சொல்றதே கிடையாது எப்பயுமே. என்ன மாதிரி நண்பர்கள் ஒரு 30 பேர் டு 50 பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். வெரி குட். இதுக்கு மட்டுமே ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற ஆட்கள் எங்கே யார்கிட்டயாச்சும் போனீங்கன்னா எல்லாருமே சரி பண்ணி கொடுத்துருவோம். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் ஃபினான்ஸ் மேட்ரு பேசுனீங்க, இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகே. இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 12-13 வருஷமாக இருக்கேங்க சார். மொதல் 6-7 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வருவாங்க, பார்ப்பாங்க, சர்ஜரி பண்ண பில்லிங்காக இருப்பாங்க, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பண்ண முயற்சி பண்ணுவாங்க, அதில் எங்களால் முழுசாக பண்ணி கொடுக்க முடியாது. புரியுது. அப்படி இருக்கும்போது தென் நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு நான் ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணேன். சரி. அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் நான் என்ன பண்ணேன், ஒரு ரோட்டரி கூட டைப் போட்டேன். எங்களோட ரோட்டரி வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை டவர்ஸ்ன்னு பேர். அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த குழந்தைங்க வராங்க, கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு செயல் பண்ண முடியல, எங்களால் சரி பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சிஎம் ஸ்கீமில் எவ்வளோ வருதோ எடுத்துக்கோங்க, மிச்சம் இருக்கிற காசை நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை டவர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க காசு கொடுக்க முடியலன்னா நாங்கள் காசு போட்டால் சரி பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கான பேக்ரவுண்ட் செக் பண்ணிட போகிறோம். பேக்ரவுண்ட் செக் கண்டிப்பாக பண்ணணும் சார், இல்லைனா வந்து இது முறையாக இருக்காது. பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் செக்கில் கிளியர்டு உண்மையிலேயே அவங்க அன்அஃபோர்டபுள் அப்படின்னா எங்களால் இலவசமாகவும் பண்ணி கொடுக்கும். சொல்லிட்டீங்க. இப்போ போஸ்ட் சர்ஜரி, இப்போ ஸ்காலியோசிஸ்னால வந்து இப்போ கூண் விழுந்த முதுகு இருக்கிறவங்கள சரி பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட் சர்ஜரி அவங்க வாழ்கிற வாழ்க்கை நார்மலான வாழ்க்கையா? சார் நார்மலாக இருக்கிறதுக்கு தானே ஆப்ரேஷனே பண்ணுறோம். கரெக்டு. அது இருக்குமான்னு கேட்குறேன். நான் மனுஷன் உங்கள் பேஷண்ட்டில் ஒரு பேஷண்ட்டாக நினச்சிங்க, எனக்கும் டவுட் வராதா? சார் ஸ்கோலியோசிஸ் சர்ஜரின்னு கிடையாது சார். ஸ்பைனில் நாங்கள் என்ன வைத்தியம் பண்ணாலும் நார்மலான வேலை செய்யலாம். கண்டிப்பாக செய்யலாம். ஓகே. அதுக்கு அவங்களை அனுப்புறது தான் என்னோட கடமை. பொதுவாக ஒரு மித்து இருக்குல்ல டாக்டர், என்னன்னா இந்த கத்தி வைக்கிற வரைக்கும் தான் நீ வந்து நார்மலாக இருப்ப, ஒன்ஸ் கத்தி வச்சுட்டாங்கன்னா நீ நார்மலாக இருக்க மாட்டேன்னு ஒரு டாக் இருக்குல்ல, நீங்கள் அது எதனால் இப்படி வந்தது? ஸ்பைன் ட்ரீட்மெண்ட்டில் யாருக்கு கத்தி வைக்கணும், யாருக்கு கத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் சார் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டோட மெயின் வேலையே. ஓகே. அதனால தான் நான் வந்து ஸ்கோலியோசிஸ்க்கு நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணேன். எங்களோட வேலை ஸ்பைனுக்கு மருத்துவம் பண்ணுறதுன்றதை தாண்டி யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம், யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அதுதான் மெயினான வேலை. சர்ஜரி அப்படின்றது வந்து நாங்கள் பார்க்குற 100 பேரில் 5% ஆட்களுக்கு மட்டும்தான் வைத்தியம் பண்ணுவோம், கத்தி வைக்கிறது. ஓகே. மீதி 95 பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுப்பா, என்ன பார்க்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ சொல்லி அனுப்பிடுறது. அது எப்படி பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையானவங்க வந்து என்னோட நண்பர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ நான் லாஸ்ட் வீக் ஒரு தம்பி டாக்டர், இது நீங்கள் என்னையே சொல்கிறேன், ஏன்னா எனக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம் வரப்ப ஒரு ரவுண்ட் எல்லார்டையும் போயிட்டு தான் வரும், எல்லாரும் ஒன்றே தான் சொல்லுவாங்க,
ஆனால் எல்லாரும் யாராவது மாற்றி சொல்லிட மாட்டாங்களான்னு போவோம். இதில் ஸ்பைனில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேங்க சார். நான் ஒரு 50 பேர்னு அடுத்தது ஒரு 200 பேருன்னு கண்டிப்பாக 200 பேருன்னு எல்லாரையும் தெரிஞ்சு தானே இருக்கு. போயிருப்பான், அங்கே போயிருப்பாப்புல, அங்கே அவர் சொல்லியிருப்பாரு, இங்கே வந்திருப்பாப்புல. நானே இப்போல்லாம் சொல்லிடுறேன், தம்பி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். சர்ஜரி வேணும்னா ஒன்று என்கிட்ட பண்ணிக்கோ, இல்லை அவர்கிட்ட பண்ணிக்க. ஆனால் பண்ணாமல் பிரச்சனையை பெருசு பண்ணிக்காதன்னு மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். ஓகே, இப்போ சர்ஜரி தள்ளி போடுறதுனால ஏற்படுற விளைவுகள் என்ன டாக்டர் ஸ்பைன் பொறுத்து? சார், ஸ்பைன் வந்து லைஃப் ஸ்டைல் சரி பண்ணி கொடுக்குற விஷயம் சார். நாங்கள் ஓகே, எங்களால் லைஃப்பை திருப்பி கொடுக்க முடியாது. சபாஷ். லைஃப் ஸ்டைல் ஆனால் திருப்பி கொடுக்க முடியும். எனக்கு வந்து கற்றுக்கிட்ட காலத்துலேருந்து நான் பார்த்தது எல்லாமே பெரிய மனுஷங்க தான். தட் மீன்ஸ் அபவ் த ஏஜ் ஆஃப் 60. அவங்க வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, டாக்டர் நான் வந்து 100 வயசு வாழணும்னு எனக்கு ஆசை இல்லை, ஆனால் இருக்கிற வரைக்கும் என் சொந்த காலில் நடக்கணும், சொந்த கையில் சாப்பிடணும், யூரின் வந்துச்சுன்னா பாத்ரூம் போகணும், மோஷன் வந்துச்சுன்னா பாத்ரூம் போகணும். இதை என்னால் திருப்பி கொடுக்க முடியும். இதுதான் திருப்பி கொடுக்க முடியும் என்னால். ஓகே, என்னால் திருப்பி கொடுக்க முடிஞ்சது இதுதான். போதுமே, இது என்ன இதுதாங்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய விஷயம். அது உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பண்ண அதிகபட்ச வயதுடைய நபர் யார் டாக்டர்? பேர் சொல்ல வேண்டாம், வயசை சொல்லலாம். 98 வயசு வரைக்கும் பண்ணியிருக்கேன். அப்பா, முந்தா நேற்று பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து 86 வயசு. இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சப்பறம் அவங்களுடைய ஓய்வு நேரங்கிறது எவ்வளோ இருக்கும் டாக்டர்? சார், ஓய்வு நேரம் அப்படின்றது எல்லாருக்கும் ஃபிக்ஸடாக இருக்க போகிறது கிடையாது. டிபெண்ட்ஸ், அவங்க உடம்பு தகுந்த மாதிரி. கரெக்ட். இதை இப்படி கேள்வியை நான் மாற்றிக்கிறேன். எப்போ அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற கீஹோல், எண்டோஸ்கோபிக், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலிமா பண்ணும்போது 2 நாளில் அவங்கள வீட்டுக்கே நான் அனுப்பிடுவேன். ஓ, அவ்வளோதான், போதும். ஹாஸ்பிட்டல் 2 நாள் இருந்தால் போதும். 2 நாளில் வீட்டுக்கே அனுப்பிடுவேன். ஒரு 2 வாரத்தில் அவரோட வேலையை செய்வார், ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட். இப்போ எண்டோஸ்கோபி வந்ததுலேருந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சுல்ல இந்த ஸ்பைன்? சார், எண்டோஸ்கோபி பெரியவங்களுக்கு வரப்பிரசாதம். என்னன்னா, சர்ஜரினால இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை விட லாங் அனஸ்தீஷியானால இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. அடுத்தது வந்து பெருசாக கட் பண்ணும்போது காயம் ஆடுறது லேட் ஆகும். பட் இங்கே நாங்கள் கீஹோல் மாதிரி சின்ன சின்ன ஓட்டையில் தானே பண்ணுறோம். தாத்தா சாயங்காலம் நடப்பார், அடுத்த நாள் காலையில் ஐயா இன்னொரு நாள் இருந்துட்டு போகிறீங்களான்னு, தம்பி நான் நல்லா இருக்கேன், வீட்டில் பாட்டி செஞ்சாதான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு புறப்பட்டு போயிடுவார். சுகர் ஏதாவது முக்கியமான மேட்டரா டாக்டர்? ஏன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணுறப்ப நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், காயம் ஆடுறது இல்லாமல். எண்டோஸ்கோபி வந்ததுக்கப்புறம் சார், எண்டோஸ்கோபி, ஓப்பன் சர்ஜரி, சுகரை நாங்கள் மேனேஜ் பண்ணியே பண்ணணும். எல்லார் வீட்டில் சர்க்கரை பாட்டில் இருக்க மாதிரி இன்னைக்கு 99% மக்கள்கிட்ட சர்க்கரையும் பிபியும் இருக்குது. அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம் சார். பண்ணிடுவீங்க. அதுக்கான இது நீங்கள் எஜுகேட் பண்ணிடுவீங்க. எஜுகேட்டுன்றதை விட அதுக்குண்டான மெடிசின்ஸை ஆல்டர் பண்ணி நாங்கள் பண்ணிடுவோம். ஸ்காலியோசிஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது, இந்தியா எந்த இடத்துல இருக்குது, ஏதாவது தகவல் இருக்கா டாக்டர்? இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. இதை ட்ரீட் பண்ணி சரி பண்ண முடியுன்ற அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. தமிழ்நாடுல அந்த அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கிடையாது. இப்போ வந்து 21 வயசு வரைக்கும் அதுக்குள்ளே வந்துட்டா நான் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடுவேன், அவங்க வாழ்க்கையை மறுபடியும் கொடுத்துருவேன், அவங்க லைஃப் ஸ்டைலில் கொடுத்துருவேன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒருவேளை அதை கவனிக்காமல் விட்டுட்டு பல வருஷம் கழிச்சு வராங்க, ஒரு 40 வயசில் 45 வயசு 50 வயசில் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு என்ன தீர்வு டாக்டர் இந்த கூண்னால? சார், அப்போ வந்து கூன் சரி செய்யணும்னு ஆசைப்பட மாட்டோம். அந்த கூன் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம் இல்லையா? லங்க ஒரு பக்கம் அமுக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும், அந்த மூச்சு திணறலுக்கு தான் வைத்தியம் பண்ண முடியும். அது வந்து ஸ்பைனல் கார்டு அமுக்கி நடக்க முடியாமல் பண்ணியிருக்கோம், அந்த அமுக்கத்தை தான் எடுக்க முடியும். பழைய மாதிரி வந்து நாங்கள் சரி பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு ஆடட் பாயிண்ட் நாங்கள் சொல்கிறோம். எதுக்கு இதை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு யாருமே கேட்கல. ஆனால் உண்மையான விஷயம், நாங்கள் அழகுக்காக இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் கடைசி 20 வருஷத்தை நரகமாக இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு தான் பண்ணுறோம். சாதாரணமாக நேராக இருக்க நம்மளுக்கே இடுப்பு வலி வருது, உண்மை. அவங்களுக்கு எவ்வளோ வரும்? உண்மை. அடுத்தது இடுப்பு வலியை தாண்டி அந்த கூன் மேல் முதுகில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நுரையீரல் அமுக்க ஆரம்பிக்கும். ஓகே, 2 பக்கம் நுரையீரல் வேலை செய்யறதுக்கு பதிலாக ஒரு பக்கம் நுரையீரல் தான் வேலை செய்யும். அது எவ்வளோ நாள் தான் வேலை செய்யும்? 2 பேர் செய்கிற வேலையை ஒருத்தர் செய்யும் போது பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் இல்லையா? ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் இதுக்கு வைத்தியம் பண்ணணும், அழகுக்காக கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு ஏஜ் சரி பண்ணுற ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் ஸ்காலியோசிஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இயங்குறதுக்கான வழியை நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. அவ்வளோ ஆப்ரேஷனில் அவ்வளோ இல்லை, உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது. நீங்கள் சொன்னதே வருத்தப்பட்டு சொன்னீங்க, இங்கே எல்லாமே இருக்குது, நம்ம கண்ட்ரியில் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் அவேர்னஸ் இல்லை. கண்டிப்பாங்க சார். அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா 21 வயசுக்குள்ள நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா 100% சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக. சரி, ஏன் அப்படின்னா 21 வயசு வரைக்கும் தான் அது வளரும்னு கிடையாது. ஓகே, 21 வயசு வரைக்கும் வளர்ச்சியில் கூன் ஆகும். ஓகே, 21 வயசுக்கு அப்புறம் தேய்மானம் ஆரம்பிச்சிடும்ல, தேய்மானத்தில் திரும்பி அது வளர்ந்துக்கிட்டே போகும். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் மெயின். ஃபுட் டெலிவரி ஆப் பண்ணுறவங்க, இல்லை ஹோம் டெலிவரி போகிறவங்க, இல்லை பஸ் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், இந்த மாதிரி நிறைய சகோதரன் சகோதரிகள் எல்லாமே ஏகப்பட்ட வேலைகள் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் கூட ஸ்காலியோசிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்களுக்கு ஸ்பைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் வருமா? சார், 2மே வரும். ஸ்பைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளான டிஸ்க் ப்ரோலாப்ஸ் வெளியில் வரும், எலும்பு தேய்மானம் ஆகி நகரும்,
அடுத்தது வந்து தேய்மானத்தினால வர ஸ்கோலியோசிஸ் வரும். அது வந்து 50க்கு அப்புறம் அவங்களுக்குலாம் வர ஆரம்பிக்கும். அதான் நம்ம வீட்ல எல்லாம் பாட்டிலாம் வயசானதுக்கு அப்புறம் கூண் விழுந்த மாதிரி ஆயிட்டே போகும். அதேதான் சார். ஓகே. தேய்மானத்தினாலையும் ஸ்கோலியோசிஸ். இப்போ அவங்களுக்குலாம் என்ன தீர்வு? நம்ம கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அலர்ட் மெசேஜ் கொடுத்து விடுங்க. 3 விஷயங்கள் நம்ம எல்லாரையுமே ஃபாலோ பண்ணா என்ன மாதிரி ஆட்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹைட்ரேஷன். நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு 60லேருந்து 80 கிலோ வெயிட் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ வெயிட்டுக்கு 40லேருந்து 50 ml தண்ணி தேவை. அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தினமும் ரெகுலராக ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது நிமிந்து தான் உட்காரணும், நிமிந்து தான் நடக்கணும். வேற வழியே கிடையாது. அது அந்த போஸ்ட் நாமளே கரெக்ட் பண்ணிக்கணும். கான்ஷியஸாக கரெக்ட் பண்ணி தான். முன்னெல்லாம் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது கம்ப்யூட்டருக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தது போய் இப்போ ஃபோனுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்ல வேண்டி இருக்கு. நம்மளோட வேலை உட்கார்றது தான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உட்கார்றதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். ரொம்ப நேரம் உட்கார்றது, ரொம்ப நேரம் நிற்கிறது, ரெண்டுக்குமே தகுதிப்படுத்தியே ஆகும் சார். 15 நிமிஷம் ஆகும் சார் பேக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, நெக்குக்கு ஸ்ட்ரெச்சஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது. அதை ரெண்டையும் பண்ணிட்டா போதும் சார். இது 3 தான் தேவையும் கூட. எங்க புக்கில் எடுத்துக்கிட்டா இதை பிரித்து தான் பெருசாக எழுதியிருப்பாங்க. ஆனால் பேசிக் இது 3 தான். முதல் விஷயம் நீங்கள் சொன்னீங்க, ஹைட்ரேஷன் சொன்னீங்க. அது இல்லாதனால ஸ்பைனில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால், தண்ணி பார்க்குறப்ப குடிக்கணும்னு ஞாபகம் டாக்டர் அவங்களுக்குலாம்? சார் ஸ்பைன் வந்து உடம்புலேயே சப்போர்ட் ஸ்ட்ரக்சர். மூளையில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரண்ட்டை அதை கண்டக்ட் பண்ணி கை, கால், யூரின் மோஷன், ஹார்ட், லங்குக்கு எடுத்துகிட்டு போகுது. ஓகே. அது வந்து ஸ்பைனல் கார்டு, அதை சுற்றி இருக்கிற எலும்பு. அதை சப்போர்ட் பண்ணுற மசில் தான் பெரிய மசில் உடம்புல கீழ் முதுகு வரைக்கும் இருக்கிறது. ஹைட்ரேஷன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடும். ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடுச்சுன்னா நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே ஸ்பைனை சுற்றி இருக்க எலும்பு மேலே தான் விழுகும். ஓகே. தேய்மானம் ஆச்சுன்னா நரம்பை தான் பாதிக்கும். நரம்பை பாதிச்சிச்சுன்னா கை இழுக்கும், கால் இருக்கும், கை மரத்து போகும், கால் மரத்து போகும். ஒரு கட்டத்துக்கு கண்டுக்காமையே விட்டுட்டோம்னா நடக்க முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு. இது 3யும் பண்ணிட்டீங்கன்னா என்ன பார்க்காமையாச்சும் இருக்கலாம்ப்பா. புரியுது. நான் யாராவது அட்மிட்டாக இருக்கான்னு ஹாஸ்பிட்டல் யாராவது பார்க்க போனால், இல்லை நாமளே ஒரு தேவைக்கு போகிறோன்னா, அவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். மெஜாரிட்டி நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஆஸ் அ டாக்டர் அவங்களோட பார்வையில் தமிழ்நாடோட இந்த மருத்துவ உலகம் எப்படி இருக்குது சார்? தமிழ்நாடு வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அது நம்மளால் வந்து மறுக்கவே முடியாத ஒரு கருத்து. கோவிடில் குஜராத்தில் தேவைப்படும் போதும், நார்த் இந்தியாவில் தேவைப்படும் போதும் நம்ம டாக்டர் சப்ளை பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. இது வந்து ரியாலிட்டி. நம்ம வந்து ஒரு இது தோராயமாக பேசல, இது ரியாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பைன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நவீன் பட்நாயக் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவருக்கு வந்து மும்பையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் முதுகுத்தண்டில் தான் பண்ணாங்க. அவர் ஊர்லேருந்து கிளம்பி மும்பை போயிருக்காரு. சரி, அதோட கதை முடியல. யாருப்பா ஆப்ரேஷன் பண்ணான்னு கேட்டால் தமிழ்நாட்டில இருந்து ஒரு டாக்டர் தான் போய் பண்ணிட்டு வந்தார். ஸோ தமிழ்நாடு வந்து மெடிசனுக்கு முன்னோடி மாநிலம். நம்ம அந்த காலத்திலேயே வந்துட்டு மெடிக்கல் காலேஜஸோ இல்லை டெர்ஷரி கேர் யூனிட்ஸோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகே. நான் யூரோப்பில் ட்ரெயின் ஆகும்போது அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பார்த்தனோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே சென்னையில் இருக்குது. ஸோ அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ என்னால் அதை இங்கே பண்ண முடியும். நான் அடுத்த கேள்வி கேட்கலாம்னு நினச்சேன். நீங்களே அதுக்கு லீட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. எதனால் ஆர்த்தோவில் எதனால் ஸ்பைனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? சார் ஆர்த்தோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எனக்கு என்னவோ நீங்கள் ஒரு ஞான கண்ணில் பல பேர் முதுவலியால் அவஸ்தைப்படுவான், இது எடுத்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லைங்க சார், அப்படி கிடையாது. ஆர்த்தோ வந்து எலும்பு சம்பந்தமாக பிடிச்சி எடுத்த ஃபீல்டு. நான் வரும்போது ஆர்த்தோ சப்ஸ்பெஷலிஸ்ட்லாம் ஆகலை. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா அது நிறைய சப்ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு. மூட்டு மட்டும் மாட்டுறதுன்னாங்க, அதுக்கப்புறம் மூட்டுக்குள்ளே கீஹோல் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னாங்க, அதுக்கப்புறம் முதுகு தண்டுனாங்க. இது 3ல் வந்து எந்த பேஷண்ட் சந்தோஷமாக போகிறாங்க, பேஷண்ட்டுக்கு டாக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்க்கும்போது முதுகுத்தண்டுக்கு வந்த பேஷண்ட் ரொம்ப சந்தோஷமாக போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, வீட்டில் தான் அம்மா அப்பா சின்ன வயசில் ஏதாச்சும் உருப்படியாக பண்ணுன்னு சொன்னாங்களே, சரி இங்கேயாச்சும் போய் உருப்படியாக பண்ணுவோன்னு வந்தது தான் இது. அதுக்கப்புறம் ஸ்பைனில் எவ்வளோ தூரம் நீங்கள் படிச்சிங்க டாக்டர்? நீங்கள் சார் நான் இங்கே வந்து ஆர்த்தோ முடிச்சுட்டு இந்தியாவில் ஒரு தடவை ட்ரைனிங் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் நெதர்லாண்டில் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் யூஎஸில் கொஞ்சம் நாள் ட்ரைனிங் பண்ணேங்க சார். நான் முடிச்சுட்டு நம்ம ஊர் அங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்குன்ட்டீங்க. 100% இருக்குது சார். அதனால் எங்கேயும் யாருமே எங்கேயும் போக வேண்டாம். இப்படி வேணால் நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா? அங்கே இல்லாதது இங்கே இருக்கிறது என்ன தெரியுங்களா? அங்கே உடனே ட்ரீட்மெண்ட் கிடைக்காது, இங்கே உடனே ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். நாங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு உண்டான டேட் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி மெயில் வரும். இங்கே அப்பாயின்மெண்ட்டுக்கு உண்டான டேட் எங்களால் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. வந்து தேவைன்னா நாங்கள் தானாக பண்ணி கொடுத்துருவோம். அவசரத்தை பொறுத்து நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக அவங்களை ட்ரீட் பண்ண முடியும், அவசியத்தை பொறுத்து. இந்த ஸ்பைனு இதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன் இதுக்கு முன்னாடி. 2 நாளைக்கு முன்னாடி கூட 86 வயசு பேஷண்ட் ஒருத்தங்களா அட்டன் பண்ணீங்க. யங்கஸ்ட் பேஷண்ட் யாராவது இருக்காங்களா நீங்கள் அட்டன் பண்ணதில்? இருக்காங்க சார். என்ன வயசு? 1 வயசு.
பரவாயில்ல. ஒரு வயசுல ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஸ்காலியோசிஸோட பாதிப்பு இருக்குங்கிறது. சார் எலும்பு நகர்ந்து இருந்துச்சு. ஓகே. ஆல்ரெடி யூரின் மோஷன் அந்த குழந்தைக்கு பாதிச்சிருச்சு. ஓகே. யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் கத்திட்டு அந்த மாதிரி நிறைய அந்த குழந்தைக்கு போயிடுச்சு. கடைசியான தீர்வு என்னென்னா அந்த நகர்ந்திருக்க எலும்பை நகர்த்தி வச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் பார்த்துக்க முடியும்னு ஒரு முடிவில் நாங்கள் அதை பண்ண வேண்டிய தேவையில்லை, நாங்கள் பண்ணோம். இப்போ எப்படி இருக்குது குழந்தை? குழந்தை நல்லா இருக்குது. இப்போ குழந்தை வளர்ந்துருச்சு, குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை மாற்றுறது மூலியமாக நடக்க வச்சுட்டோன்ற ஒரு சந்தோஷம். சந்தோஷம். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து யூரின் மோஷன் ப்ராப்ளம் இருந்தால் நிறைய பேர் வந்து வேறு எதுவும் நினச்சக்கூடாது, அது ஸ்பைன் ப்ராப்ளமோட இண்டிகேஷனாக கூட இருக்கலாம். சரி, யூரின் மோஷன் இஸ் ஒன் அமாங் த காமன் ப்ராப்ளம் ஃப்ரம் ஸ்பைன். அது ரொம்ப ரொம்ப காமனான ப்ராப்ளம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ சென்சிபிளான ஒரு விஷயம் வந்து ஸ்பைனுங்கிறது மனுஷனுக்கு, அதோட ஆப்ரேஷனோட அவர்ஸ் எவ்வளோ அவர்ஸ் நீங்கள் எது லாங்கஸ்ட் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணதில்ல? சார் ஸ்கோலியோசிஸ் இஸ் லாங்கஸ்ட் ஆப்ரேஷன். 10 மணி நேரம் 12 மணி நேரம் வந்து ஒரு 16லேருந்து 18 டிகிரி இருக்குமா டாக்டர் ஏசி டெம்பரேச்சர் உள்ளுக்குள்ள? கண்டிப்பாக அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அவ்வளோ நேரமும் ஃபுல்லாக இருந்துட்டு வெளியில் வரவங்க மனநிலை எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் உடம்பு வலிக்கும், அடுத்த நாள் காலையில் வலி இல்லாமல் அவங்க நடக்கிறத பார்த்தா போயிடும். ஏன்னா திஸ் கிவ்ஸ் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரியுது. அவங்க எனக்கு வலி போயிடுச்சுன்றதை விட நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிற அந்த மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இந்த ஸ்காலியோசிஸு கூன் இதை தவிர ஸ்பைனில் ஏற்படுற மிக முக்கியமான பாதிப்புகள் இன்னும் மக்களுக்கு தெரியாத பாதிப்புனா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சார் ஃபஸ்ட்டு டிஸ்க்குங்க சார். டிஸ்க் அப்படின்றது ஒரு ஜெல்லி, அதுதான் குஷன் எஃபெக்ட் கொடுக்குது, அதுதான் நம்மளை குனிய நிமிர வைக்குது. ஓகே. அதை நாம் டென்ஷன் பண்ணோன்னா அது பிடுங்கிட்டு பின்னாடி வந்துருச்சுன்னா காலுக்கு வர நரம்பையோ கழுத்துலேருந்து கைக்கு வர நரம்பையோ பாதிக்கும். அது ஃபஸ்ட்டு காமன். ரெண்டாவது காமன் தேய்மானம், அதில் எலும்பே நகரும். ஓகே. மூணாவது வந்து டிபி. ஓ. நாலாவது காமன் கேன்சர். டிபி ஸ்பைன்லையா? ஆமாங்க சார். இப்போ போன் கேன்சர்னு சொல்கிறது ஸ்பைனு தான் சொல்கிறாங்களா? போன் கேன்சர் வர்றதுல காமனாக ஸ்பைனில் தான் வரும். எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மக்கள்? பெரிய பாதிப்பை ரொம்ப அலட்சியமாக எடுத்து நடந்து போயிடுவாங்களே, தம்பி இது அதுக்கான இண்டிகேஷனாக கூட இருக்கலாம்னு நம்ம இந்த இன்டர்வியூவில் ஒருத்தருக்கு சொல்லணும்ல, அது கேட்குறேன் டாக்டர். சார் இப்போது கழுத்துலேருந்து கைக்கு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி. கழுத்து வலி மட்டும் இருந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை. ஓகே. ஆனால் கழுத்துலேருந்து கைக்கு வலி வருதுன்னா பயந்து தான் ஆகும். இடுப்பில் வலி இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. ஓகே. இடுப்புலேருந்து காலுக்கு வலி வருதுன்னா பயந்து தான் ஆகணும். கால் வலி கை வலி அந்த பரவுறதுன்றது வந்து நரம்பு டேமேஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எங்களை வந்து பார்த்து தான் ஆகணும். அந்த இடத்துல எங்களோட உதவி தேவை. அடுத்தது தாங்க முடியாத முதுகுவலி, திரும்பி திரும்பி படுக்கும்போது முதுகுவலி, உடம்பு இழைச்சிருச்சு ப்ளஸ் இந்த முதுகுவலி இருக்குது அப்படின்னாலும் எங்களை பார்த்து தான் ஆகும். ஒன்று அந்த இடத்துல டிபியாக இருக்கலாம், இல்லைனா அந்த இடத்துல கேன்சராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஆனால் இல்லைங்கிற செய்தி வந்தால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். இருந்ததுன்னா சீக்கிரமாக க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சார் இப்போ இந்த இடுப்புலேருந்து காலுக்கு வலி வருதுன்னு சொன்னேன் இல்லையா சார், நரம்பு டிஸ்டர்ப் ஆனால் தான் அந்த வலி ட்ராவல் ஆகும். நரம்பு மோசமாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா தான் அங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ரெஸ்ட்டு எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிடுவோம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து இப்போல்லாம் ரீசெண்ட் அட்வான்சஸ் எண்டோஸ்கோபி வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் பண்ணி சாயங்காலம் நடக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இந்த டிஸ்கே மாற்ற முடியும், ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் வச்சுக்கலாம்லாம் சொல்கிறாங்களே சார், தாராளமாக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சு, அட்வான்ஸ் வந்து சார் 100%. நான் அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, தாராளமாக டிஸ்கை மாற்ற முடியும். ஓகே. கீழ் முதுகுலையும் மாற்ற முடியும், கழுத்துலையும் மாற்ற முடியும். ஓகே. பண்ணி பழைய பொசிஷனுக்கு எங்களால் அனுப்ப முடியும். அது வந்து டோட்டல் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகே. முழுசாக இருக்கிற டிஸ்க்கை எடுத்து போட்டு ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் அந்த இடத்துல வச்சு அனுப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா இப்போ ஒரு 16லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்க ஒருத்தர் எலும்பு நான் போல்ட் நட் போட்டு ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மூவ்மெண்ட் பாதிக்குமா இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மூவ்மெண்ட் தேவைப்படும் போது நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்க பண்ணிக்கிறேன்னாங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம். டாக்டர், இப்போ வந்து ஸ்பைனோட சர்ஜரிஸ்லாம் பொறுத்த வரைக்கும், ஸ்காலியோசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எண்டோஸ்கோபி வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொன்னீங்க. என்ன ஆக்சுவலாக எண்டோஸ்கோப்பினா அதில் என்ன விஷயம், என்ன அட்வான்டேஜ்? அதில் கம்பேரிசன்லேயே நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சின்ன வயசில் நம்ம வயிறில் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழிச்ச மாதிரி பார்த்துருப்பீங்களா இல்லையா? அதில் பேர் கிழிச்சிருக்காங்க. அடுத்தது இங்கேருந்து இங்கே வரைக்கும் அறுத்துருக்காங்களா? இப்போ வயிறில் ஆப்ரேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க? இப்போ லேப்ரோஸ்கோபி பண்ணிடுறாங்க. அதே தான் சார் ஸ்பைன்லேயே எண்டோஸ்கோபி. நடுமுதுகை கட் பண்ணவே மாட்டோம், அவசியம் இல்லை. நடுமுதுகை கட் பண்ணாமல் சின்ன ஹோல் வழியாக போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம். நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, மசில் வேஸ்ட் ஆகுது, மசில் வேஸ்ட் ஆகிறதுனால எலும்பு டேமேஜ் ஆகுது, எலும்பு டேமேஜ் ஆகிறதுனால நரம்பு டேமேஜ் ஆகுதுன்னு. நாங்கள் சர்ஜரி பண்ணும்போதும் அந்த மசிலை காப்பாற்றணும் இல்லையா? ஓகே. அதுதான் எண்டோஸ்கோப். எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் போய் நரம்பு அமுக்கத்தை எடுத்து விடுறது தான் எண்டோஸ்கோப். நரம்பு அமுக்கத்தை எடுக்கிறது தான் எங்களோட மெயினான வேலை. ஓகே. அதை வந்து எப்படி எடுக்கிறோம், அங்கே எப்படி போய் ரீச் ஆகிறோம், ஒன்று எண்டோஸ்கோப்பில் ரீச் ஆகிறது அட்வான்டேஜ், இல்லை மைக்ரோஸ்கோப்பில் ரீச் ஆகிறது அட்வான்டேஜ். ஓகே. ஓப்பன் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டே வரோம் நாங்கள். எதுக்குன்னா அந்த மசிலை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து ஏதாவது பாதிப்புலாம் இருந்ததுன்னா எண்டோஸ்கோப்பியில் வந்து ஸ்பைனஸ் ஸ்காலியோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உசேன் போல்ட் மாதிரி ஓடிடலாம். சார் அவரே ஸ்கோலியோசிஸ் பேஷண்ட் தாங்க சார்.
என்ன டாக்டர் சொல்கிறீங்க நீங்கள்? உசேன் போல்ட்டை பற்றி அவ்வளோ பேசியிருக்கேன், அதை பேசாமல் விட்டேனே. சரியான நேரத்தில் இருக்கக்கூடிய சரியான மருத்துவம் சரியான வாழ்க்கையை தரும். அதே தாங்க சார். இதுதான் நம்ம உசேன் போல்ட் லைஃப்லேருந்தும் கற்றுக்கலாம், இந்த இன்டர்வியூலேருந்து நம்ம கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்துடுது. இப்போ நான் பொதுவாக கேட்குறேன், அதில் ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கிறாங்க, இல்லை ஸ்கூல் பேக் வெயிட்டாக தூக்குறது, இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து ஸ்பைனுக்கு இஷ்யூ வருமா சார்? மூணுலேயுமே ஸ்பைனுக்கு இஷ்யூ வரும் சார். என்னதான் ப்ராப்பர் ட்ரைனர் வச்சு பண்ணாலுமே கொஞ்சம் ப்ராப்பர் ட்ரெயினர் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக வராது. ஓகே, ப்ராப்பர் ட்ரெயினர் வைக்கணும். அடுத்தது வந்து வெயிட் தூக்க ஆரம்பிக்கும் போது 5 கிலோலேருந்து 50 கிலோக்கு போகணும். 5 கிலோலேருந்து 50 கிலோக்கு போகணுன்னா 5 10 ஆகணும், 10 15 ஆகணும், 15 50 ஆகணும். ஆர்கானிக்காக போகணும். அது அதை விட்டுட்டு 5 கிலோ இன்னைக்கு தூக்குவோம், 2 மாதம் கழிச்சு நான் வந்து ஸ்டேட்டஸ் போடணுன்றதுக்காக பொசுக்குன்னு 50 கிலோ தூக்குனா என் பேஷண்ட்டாக தான் ஆக வேண்டியிருக்கும். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க சார். சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு மெனக்கெட்டு பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல, மெனக்கெடுறாங்களே நினச்சா அதையும் ப்ராப்பராக பண்ணலைன்னா வர கஷ்டம் தானேங்க சார். அடுத்தது வந்து ஹை ஹீல்ஸும் அதே தான் சார். ப்ராக்டிஸ் இல்லாமல் ஹை ஹீல்ஸ் போட முடியாது. அடுத்தது ஹை ஹீல்ஸ் போடுற அளவுக்கு தன்னோட பேக் மசிலில் ஸ்ட்ரென்த்து வேணும். அப்படியே போட்டாலும் ரொம்ப நேரம் போடக்கூடாது. இதை மூணையும் ஃபாலோ பண்ணால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸ்கூல் பேக் டாக்டர் பாவம், குழந்தைங்க வெயிட்டு சில குழந்தைங்களாம் பார்த்தா பாவமாக இருக்குது சார். தூக்கக்கூடாது தான், அந்த குழந்தை வெயிட்டை விட ஜாஸ்தியாக தூக்கவே கூடாது. ரெண்டாவது, குழந்தைங்களும் ஒரு சில தப்பு பண்ணுறாங்க. ஸ்கூல் பேக்கை கரெக்டாக பாடியில் வைக்கணும், ஆனால் அவங்க கீழ் முதுகில் தாண்டி இடுப்பு கீழே பேக் தொங்கிக்கிட்டு ஒன் சைடாக போட்டுறாங்க. ஒன் சைடாக போடுறது, பேக்கை லூஸாக வச்சுட்டு கீழே தொங்க விட்டுட்டு போகிறது, அந்த தொங்க விட்டுட்டு போகும்போதே படிக்கட்டு 4 மாடி ஏறுறது, இது எல்லாம் வந்து கம்பைன்டு. ஓவர் தி இயர்ஸ் பண்ணுறப்ப பிரச்சனை வந்துடும். முன்னெல்லாம் நாங்கள் அவேர்னஸ் டாக் கொடுக்கறதுக்கு ஐடி கம்பெனி போவோம் சார். பாஸ்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, தண்ணி குடிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம் சமீபத்தில். இல்லை டாக்டர், நிச்சயமாக அவங்களுக்கு தான் போகணும், குழந்தைங்களுக்கு தான் தெரியணும் இந்த விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு தூக்குறது தேவை. அந்த தூக்குறதுக்கு உண்டான டைப்ஸ் எப்படி தூக்கணும், ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே தூக்கக்கூடாது. அது வந்து பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கணும், ஸ்கூலும் கண்டிப்பாக இருக்கணும், பசங்களும் அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு பொதுவாக ஒரு டவுட் டாக்டர், நிறையா தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஹைட் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு பேக் பெயின் வரும்னு சொல்லுவாங்க. உண்மையா டாக்டர்? அது கண்டிப்பாக நம்ம ஊரில் உண்மைங்க சார். ஏன்னா நம்மளோட காமன் ஹைட், தட் மீன்ஸ் சவுத் இண்டியன்ஸோட காமன் ஹைட் வந்து 5.5 to 5.7 தான். நம்ம ஊர் வாசக்காலோட உயரமும் அவ்வளோதான், நம்ம வச்சிருக்க சேரும் உயரம் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட எர்கனாமிக்ஸை ரெடி பண்ணிருக்கோம். என்ன மாதிரி 6 அடி தொட்டவங்களாம் பேக் பெயின் வரும் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க நிறைய நேரத்துல வந்து குறுகி தான் உட்காடுறீங்க, குறுகி தான் நடக்கிறீங்க. இந்த சேர் வந்து என் ஹைட்டுக்கு செஞ்சிருப்பாங்க, உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் நான் உட்கார வச்சிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது நீங்க அகாமடேட் பண்றதுனால மசில் ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்கு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்காம இந்த ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா பிரச்சனை வரும் சார். சில பஸ் இந்த செமி ஸ்லீப்பர் பஸ்லாம் போனோம் டாக்டர், முன்னால் போகிறவனுக்கு தலையை வருடி கொடுத்துட்டு போகிற மாதிரி மேலே படுத்துக்கிறேன். எங்கே நகர நம்ம? ஏன்னா 6 அடின்றதுக்கும் சேர்த்து செய்யணுன்றது தான் கடமை. ஓகே, நம்மளுங்க எப்படி செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5.25 வச்சா இன்னொரு சீட்டு போட்டுடலாம்ல, அதுக்காக பண்ணிடுவாங்க. அதுக்காக பண்ணிடுவாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன அந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் சார். ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது நிமிந்து நடக்கணும், நிமிந்து போகணும். வாசகால் எல்லா வாசகாலையும் நம்மளால அடிக்க முடியாது. கரெக்ட். அடுத்தது நம்ம குனியரோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா குனியறதுக்கு தகுதியாக இருந்துக்கணும். டாக்டர், அந்த அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த அவேர்னஸ் பற்றி தான் ஃபுல் இன்டர்வியூ நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த புஷ்பா படத்தில் வந்து அவர் அல்லுஜன் சார் வந்து ஒரு சைடாக இருக்கிறது வந்து ஸ்டைலுன்னு நினச்சிக்கிறாங்கல்ல, அது நம்ம எல்லாருமே ஒரே சைடு ரொம்ப நேரம் எல்லாத்தையும் தூக்கணும் அப்படி இழுத்துக்கும் தானே சார்? 100% அது ஸ்டைல் கிடையாது. அவர் படத்தில் காட்டுறதே அவர் மரத்தை தூக்கி தூக்கி அவர் தோல் ஒரு பக்கம் மேலே போயிடுச்சு. நான் தேய்மானத்தினால டீஜெனரேட்டிவ் ஸ்கோலின்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட அதுதான் அது. ஓகே, ஒரு பக்கம் வேலை வாங்கிட்டே இருந்தால் அந்த பக்கம் கோணிக்குன்றதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் எக்ஸாம்பிள் அது. ஐயா, அது தெரியாமல் பல பேர் ரீல்ஸும் ஷார்ட்ஸும் போட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கேன் சாஞ்சி மணி. அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் டாக்டர், சிட்டியில் அதிகமாக இருக்கா, கிராமத்தில் அதிகமாக இருக்கா? எனக்கு தெரிஞ்ச கிராம சைடு இன்னும் போய் ரீச் ஆகலையா மக்கள்கிட்ட? சார் உண்மை அப்படியே உல்ட்டா சார். கிராமப்புறத்தில் தான் அவேர்னஸ் நிறைய இருக்குது. சூப்பர். சிட்டி சைடில் அவேர்னஸ் இல்லை. இப்போ ஒரு பொருள் பக்கத்தில் இருக்கு, எப்போ வேணா எடுத்துக்கலான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. அடுத்தது வந்து அவங்களுக்கு இது தூரமாக இருக்கு, விட்டுட்டா பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே, பார்க்கறதுக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க அவேர்னஸ் ஆகிட்டு உடனே வந்துடுறாங்க. சிட்டி சைடு மக்கள் தான் லேட் ஆகி வராங்க. கிராமத்துப்புறத்து மக்களுக்கு வந்து அவங்களோட உடம்பு தான் மூலதனம். அதை வந்து பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க கிட்ட அவேர்னஸ் இருக்குது சார், பொருளாதாரம் இல்லை. நம்ம கிட்ட அவேர்னஸ் இருக்குது, டாக்டர் இருக்காங்க, ஃபெசிலிட்டி இருக்குது, நம்மளுக்கு டைம் இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம், சரி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வெக்கேஷனில் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதுதான் அவேர்னஸ் டிஃப்ரென்ஸ். நீங்கள் நினச்சதோட உல்ட்டா தான் உண்மை. உண்மை. எனக்கு இது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் இது ஆக்சுவலாக. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஸ்பைன் பற்றியும் ஸ்காலியோசிஸ் பற்றியும் இவ்வளோ டீட்டெயிலாக
இவ்வளோ கேஷுவலாக பேசுனது வந்து எனக்கே நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஏன்னா ஸ்பைனில் வந்து டிபி இருக்குது, ஸ்பைனில் வந்து கேன்சர் வருது, வந்து ஆர்டிஃபிஷியல் டிஸ்கே மாற்றலாம், எப்பயுமே ஆப்ரேஷனுங்கிறது வந்து கிடையாது, தேவைப்பட்டால் தான் நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் 21 வயசுக்குள்ளே நீங்கள் குழந்தைங்களை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸ்காலியோசிஸை, அந்த கூனை, வளைந்த முதுகுத்தண்டை 100% சரி பண்ண முடியும். அவங்களால நார்மல் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு தர முடியும்னு சொன்னது எல்லாமே எனக்கு வந்து பர்சனலாக மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் தான். அதே தான் நம்ம ஆடியன்ஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை சந்தித்தது, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடச்சது எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையை நிமிர்ந்த நன்னடை வாழ்க்கையாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர்.